ஜனநாயகம் படத்தில் வந்து நீங்கள் அந்த அது கொஞ்சம் அலப்பறையை கூட்டிவிட்டாங்க அதிகமாக. கடைசி படம் அந்த படம் இந்த படம் போட்டு அந்த பில்டப்பை பயங்கரமாக ஏற்றணும்னு அது எல்லாரும் கண்ணிலையும் பட்டு போச்சு. அது மத்திய அரசு கண்ணில் பட்டால் என்ன ஆகும்? உடனே மந்திரவாதி இறக்கிடுவாங்க. சென்சார் கொடுக்குற மந்திரவாதியை உள்ள இறக்கிட்டாங்க. ஜெண்டா இதில் விஜய்க்கு ஒன்றும் அம்மாஞ்சலி நட்டம் கிடையாதுப்பா. இதில் அவருக்கு என்ன நட்டம்? அவர் சேலரி வாங்கிட்டாரு, வீட்டுக்கு போயிட்டாரு, அவரோட ரோல் முடிஞ்சு போச்சு. நீ கல்யாணத்துக்கு கூட்டம் வந்தானே வரலன்னு சமயக்காரர் கூலி நான் வாங்கிட்டேன்ல. இந்த விஷயத்தில் வந்து நான்லாம் வந்து ஐ சப்போர்ட் விஜய், ஐ நாட் சப்போர்ட் தாவேகா. எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆனால் விஜய்க்கு ப்ளஸ் பாயிண்ட் நினைக்கிறேன் நான். அதில் படத்தை சும்மா விட்டுறதால ஓடி இருக்காது, குப்பையாக இருக்கும். இவங்களே பார்த்து ஓட விடுறது தான்ப்பா. ஜனநாயகன் வழக்கு உயர்நீதிமன்றத்தில் வந்தது. அதில் குறிப்பாக வந்து இவங்க தரப்பில், விஜய் அவருடைய தரப்பில் வந்து பட நிறுவனம் தரப்பில் வந்து நாங்கள் இவங்க சொன்ன எல்லா ரீகட்டுமே சரி பண்ணி அனுப்பிச்சிட்டோம், பண்ணியுமே எங்களுக்கு ப்ராப்பரான பதில் வரல, ஆன்லைனில் நாங்கள் அப்ளை பண்ணி பதில் வரலன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க? இல்லை, ஏதோ தான் சட்டப்படி தான் பண்ணியிருக்கோம், சட்டப்படியாக தான் நாங்கள் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சு உயர்நீதிமன்றத்தில்? ஜனநாயகம் படத்தில் வந்து நீங்கள் அந்த அது கொஞ்சம் அலப்பறையை கூட்டிவிட்டாங்க அதிகமாக. கடைசி படம் அந்த படம் இந்த படம் போட்டு அந்த பில்டப்பை பயங்கரமாக ஏற்றணும்னு அது எல்லாரும் கண்ணிலையும் பட்டு போச்சு. அது மத்திய அரசு கண்ணில் பட்டால் என்ன ஆகும்? உடனே மந்திரவாதி இறக்கிடுவாங்க உள்ள. சென்சார் கொடுக்குற மந்திரவாதியை உள்ள இறக்கிட்டாங்க. ஜெண்டா இறக்கி விட்டு பொம்மை வச்சு குத்துறோன்னு ஜுரம். ஜெண்டான்னு சொன்னா எனக்கு வேற ஒருத்தர் முகம் தான் வந்து போகுது. அமித்ஷா முகம் தான் வந்து போனால் எனக்கு ஞாபகம் இல்லை, சந்தான பாரதி முகம் வந்து போனாலும் எனக்கு ஞாபகம். நான் பொறுப்பு இல்லை அதுக்கு. குத்து முயப்பா பேசுவேன். ஜெண்டா பொம்மையை இறக்கி விட்டு குத்து இந்த பொம்மை அப்படின்னு குத்துனோன்னு பார்த்தா சென்சாரில், அதாவது 5 பேர் கொண்ட தணிக்கை கூட 4 பேர் ஓகே பண்ணிட்டாங்க. சென்சார் போர்டு தலைவர், வாரிய தலைவர் ஒத்துக்க மாட்டாரா. 72 நிமிடத்தை மேல தாண்டிட்டா தலைவர் தான் டிசைட் பண்ணணும்னு சொல்றாங்க இவங்களா ஒரு இதை கோர்ட்ல வந்து. இது வந்து தயாரிப்பு நிறுவனம். இதுல விஜய்க்கு ஒன்றும் அம்மாஞ்சலி நட்டம் கிடையாதுப்பா. இதுல அவருக்கு என்ன நட்டம்? அவர் சேலரி வாங்கிட்டாரு, வீட்டுக்கு போயிட்டாரு, அவரோட ரோல் முடிஞ்சு போச்சு. நீ கல்யாணத்துக்கு கூட்டம் வந்தானே வரலன்னு சமயக்காரர் கூலி நான் வாங்கிட்டேன்ல. சாப்பிட்டானே எச்சல நீ அள்ளி கொண்ட வீசினா எனக்கு என்னப்பா? நான் பேமெண்ட் வாங்கிட்டேன், அவர் சேலரி வாங்கிட்டாரு. பட் அவரை கார்னர் பண்றதா நினைச்சு பண்றாங்க. வேஸ்ட் இது. இது வரட்டடி அவர் கார்னர் பண்ணவே வேண்டியது. இப்போ விஜய் அவர்களுடைய கடைசி படம் இது. நிறைய அரசியல் வந்து எழுத்து நடக்குதான் விஜய் கை கால புரியல. கை கால சினிமா துறையில கடைசி படம் நீங்க டிசைட் பண்ணுவீங்க. அவரு தான் சொன்னாரு, அவர் சொல்லுவாரு நாளைக்கு வந்து நடிப்பாரு அவரு. அதெல்லாம் 26 தேர்தலை மனசுல வச்சுதான் நிறைய கதாபாத்திரங்கள், நிறைய விஷயங்கள்லாம் படத்துல ஹைலைட்டா ஒரு அந்த ப்ரோமோ வெளியிட்டாங்கல்ல. ஆமா, நம்மளே வீடியோல கூட ப்ரோமோவை பார்த்துட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலா ப்ரோமோங்கிற உள்ள ஹைலைட்ஸ் இருக்கும். அதுக்கு உள்ளேக்கு அதுக்கு வேற வேற இல்ல, தம்ப்ளைல்ஸே சிலது வேற மாதிரி வைக்கிறீங்க, உள்ள போனா வேற கதை இருக்கு. அப்ப என்னன்னா, இவரே பிஜேபிக்காரங்களை சாட்டை எடுத்து அடிச்சுட்டு அப்புறம் அவங்கள்ட்டே போய் சென்சார் போடுங்கன்னா ஒத்துப்பாங்களா? அரசியலுக்கு நல்லது பண்ண வந்தானே அட்டிச்சார்ல பிஜேபிக்காரங்கள. பிஜேபி மட்டும் திமுக இல்லையா? அதுல கரை வெட்டி கலரை பார்த்தாலே தெரியல. பிஜேபி கரை வெட்டி, திமுக கரை வெட்டி கருப்பு செப்பு தானே, தெரியாது அவங்களுக்கு? இல்ல, அது தெரியுது. 26 தேர்தல் திமுக தானே டார்கெட். அவர் அடிச்சது வேற ஆள் அடிச்சாருப்பா, ஒரு கதையில அடிச்சாரு. அப்புறம் அவங்கள்ட்ட போடணும், அவங்க வா தம்பி ஒன்னதான் தேடிக்கிட்டு இருந்தோம், எங்களையே அடிச்சுட்டு எங்க வீட்டுக்கே வர்றியா நீ போடுக்குன்னு சொல்லி பிடிச்சிக்கிட்டாங்க. ஆனால் ரொம்ப இந்த விஷயத்தில் வந்து நான்லாம் வந்து ஐ சப்போர்ட் விஜய், ஐ நாட் சப்போர்ட் தாவேகா. ஓகே, ரெண்டுக்கும் மீனிங் வேறன்னு உங்களுக்கு புரியுது. அரசியல் கட்சிக்கு நான் சப்போர்ட், விஜய் என்ற நடிகரை சப்போர்ட் பண்றேன். விஜய் என்ற தமிழ் நடிகருக்கு நான் சப்போர்ட் பண்றேன். நாட் தலைவர், லீடர்ஷிப்பா அது எனக்கு நிறைய முரண்பாடு இருக்கு. நான் பேசுவேன், அது பேசிட்டே தான் இருப்பேன், விட மாட்டேன். நல்ல ஒரு நல்ல நடிகன், அவன் கடைசியா நடிச்ச படம்னு சொல்றாரு. சின்ன பிள்ளைங்க நான் திரைக்கலைஞனா பார்த்துருக்கேன். ஒரு நீ தமிழ் சினிமாவை நசுக்க நினைக்கிறீர்கள், மிரட்டுறீங்க, இன்டைரக்டா மிரட்டுறீங்க தமிழ் சினிமாவை. எங்களை எதிர்த்தா விஜய்க்கு என்ன நடந்துச்சோ அதுதான் நடக்குன்னு சொல்றீங்க நீங்க. நாளைக்கு ஒருத்தர் பேர் யாருன்னு படம் எடுத்தாரியா? நாளைக்கு அண்ணாதுரைன்னு ஒரு படம் எடுப்பார், ஒருத்தர் கலைஞரும் படம் எடுப்பாரு, எம்ஜிஆர் படம் எடுப்பாரு, ஜெயலலிதான்னு படம் எடுப்பாரு, ஊவே சாமிநாதன் ஒருத்தர் படம் எடுப்பாரு. வந்து படம் எடுக்க மாட்டாங்களா? காமராசர்னு ஒரு படம் வந்துட்டு இன்னொருத்தர் காமராசர் படம் எடுப்பாரு, தீரன் சின்னமல்னு ஒருத்தர் படம் எடுப்பாரு, அழகுமுத்துக்கோன்னு ஒரு படம் எடுப்பாரு, மருதுபாண்டியன் படம் எடுப்பாரு. மிரட்டுறீங்க. உங்க கருத்துக்களுக்கு ஒத்து வரலன்னா படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன், இதெல்லாம் பண்ணுவேன், இந்த ஜெண்டா வேலையெல்லாம் பண்ணுவாங்கிற மிரட்டுறது தானே. எனக்கு ஒத்து வரல, நீ கப்பம் கட்டல, எனக்கு மரியாதை இணங்கி போலன்னா நீ இந்த வேலையெல்லாம் பண்ணுவ அப்படின்ற இன்டைரக்ட் தானே. அதை எப்படி நம்ம அலோவ் பண்ண முடியும்? இந்த நேரத்தில் தாவேகாவுக்கு நமக்கு பிரச்சனை இல்லை, அது அரசியல். நம்ம எலெக்ஷன்ல மோதிப்போம். எலெக்ஷன் ரீதியா இப்ப கேள்விகள் நீங்க தாவேகாவான்னு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு நான் வேற ஆன்சர் பண்ணுவேன். பட் ஒரு திரைப்படத்தை
சென்சார் போர்டுங்கிற ஒரு போர்டு முடக்கி வைக்கிறது வந்து நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. இல்ல விஜயை வந்து இந்த சென்சார் போர்டோ இல்ல பிஜேபியோ மிரட்ட முடியுமா? அந்த மிரட்டலுக்கு ஒரு அடி பண்ணிவாரா? மிரட்டலுக்கு அடி பண்ணிஞ்சு தான் மிரட்டிட்டு தானே இருக்காங்க. ஏன் இதுக்கு மேலே விடுதலை படத்தை மிரட்டலையா வெற்றிமாறன? என்ன ஊரா எப்பா எவ்வளவு படம் வெளில சொல்லலப்பா, இவர் பெரிய ஆளை தொட்டு வெளில தெரியுது. வெற்றிமாறெல்லாம் வெட்டி குத்துயிரும் குலவுமாக்கி அந்த படத்தை வெளியே விட்டாங்க. அது இது அதை விடுதலை பாட்டு உங்களுக்கு புரிஞ்சே இருக்காது கதை. அவர் அதனாலதான் அந்த தயாரிப்பு நிறுவனத்தை மூட்டார். அவரு வெட்டி 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 எவ்வளவு வெட்டுறது ஒரிஜினாலிட்டிய. தயாரிப்பு நிறுவனத்தை மூடுறது அது வேற. நான் எந்த பிசினஸ் மேனுக்கு அவங்க இழுத்து சாத்துறது திறக்கிறது அவங்க விருப்பம். ஆனா நீங்க படத்தை வெளியில விட மாட்டீங்க. எவ்வளவு படம் பார்க்க 15 நாளைக்கு ஒரு படம் தான் பார்ப்பாங்களாம். தியேட்டர்லயே 15 நாள் ஓடுறது இல்லையா படம்? நீ முடிச்சா தியேட்டர்ல ஓட விட்டாலே 15 நாள் ஓடல படம். இவ்வளவு படத்தை நிறுத்தி வச்சிருக்காங்க. சின்ன சின்ன பிழைகளை சொல்லி அதை சொல்லி இதை சொல்லி அந்த படத்தை வெளிய விடாம கசக்கி புழிஞ்சி ஒன்றும் இல்லாம ஆக்கி வெட்டி வெளில தள்ளுன்னு. வாரிய தலைவர் வந்து ஆக்சுவலா பிடி மாண்பு நீதியரசர் பிடி ஆஷா மேடத்துக்கு தான் முதல்ல சிங்கிள் பெஞ்சில் வழக்கு போகுது உயர் நீதிமன்றத்துக்கு. ஆனா அதுல ஒரு சின்ன ஒரு கான்ட்ரடிக்ஷன் இன்னைக்கு ஹைகோர்ட் அதை பிடிச்சிக்கிட்டு அந்த பாயிண்ட்டை என்னன்னா, இவங்க என்ன சொல்லி போனாங்கன்னா, சென்சார் போர்டை மறுபடியும் அந்த படத்தை ஒரு வாட்டி பார்க்க சொல்லுங்க, யூஎஸ் சான்று வழங்குறாங்க, படத்தை ரிலீஸ் டேட் இவங்க ஃபிக்ஸ் பண்றாங்க, யூஎஸ் சான்று வழங்கியாச்சு. முடியாது. தலைவருக்கு நிறைய அரசியல் கருத்துக்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாரு. அது சொசைட்டிக்கு எகென்ஸ்ட் மாறும், மத உணர்வுகள் வரும்னு ஒரு புது கதை. அப்படி இவங்கள்ட்ட இருக்க ஒரே விஷயம் மதம். மதம் பிடிச்சிடும், உணர்ச்சியை தூண்டிடும் அப்படின்னு கசா முசான்னு ஏட்டைக்கு போட்டியா பண்ணி ஒரு படத்தை எடுத்தாங்க. ஏன் பம்பாய் படம் எடுத்தப்ப மத உணர்வுகள்லாம் புண்புடலையா? உங்களுக்கு ரொம்ப இணக்கமா இருந்துச்சா? உள்ளாவும் தாடி வச்சா முஸ்லீம் தீவிரவாதின்னு படம் எடுத்தீங்கல்லப்பா, அப்ப எல்லாம் மத உணர்வுகள் துன்புறலையான்னு கேட்டேன். இப்ப பொட்ட நேரம் மேலாக்க வச்சா ஆர்எஸ்எஸ் காரன்னு வச்சு படம் எடுத்தீங்கல்ல, அன்னைக்கு மத உணர்வுகள் புண்புறலையா? பதில் சொல்லுங்க. கரெக்ட் தான். சசிகுமார் நடிச்சார்ல அயோத்தின்னு, அதுல வந்து அந்த ஹீரோயினுடைய அந்த கதாநாயகி எல்லாம் கிடையாது, நல்ல படம் அது. அவர் வந்து ஒரு பக்க ஆர்எஸ்எஸ் காரனை தானே அந்த படத்துல காமிக்கிறாங்க. ஆமா. கடைசியா அவர் அப்துல் மாலிக் என் பேருன்னு சொல்லி ஹெல்ப் பண்றாரு. அந்த கடைசியா தான் அந்த யூனிக்கு கொண்டு வர முடிஞ்சது. ஆமா. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் கரணம் தப்பனா மாறின கதை அது. கரெக்ட் தான். கொஞ்சம் நல்லா நீ டைரக்ஷன் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, எடா கூடமா போய் படம் ரிலீஸ் வரையும் பிரச்சனை உண்டு பண்ற கதை. கடைசியா வந்து இணக்கமானோன்னு ரைட் ஓகே. பம்பாய் படத்துல வந்து மலரோடு மலராகன்னு எல்லாம் வந்து கடைசியா கிளைமேக்ஸ்ல கை வருவாள் கத்தியெல்லாம் போட்டு கை குலுக்கலாம். அந்த படத்தை நீ எப்படி சரி பண்ணிருப்ப? ரொம்ப பெரிய சிக்கலான கதைகள் நான் சொல்ற படங்கள்லாம் மிஸ் ஆனா ஸ்லிப் ஆனா எங்கே போய் நிற்கும். கரெக்ட். அதுதான் ஜனநாயகம். அப்ப இவரு தலைவராக இருக்கிறாரு, இவங்க ஒரு பெரிய ப்ரொடக்ஷனு, இப்ப எவ்வளவு கவனமா அந்த படத்தை எடுத்திருப்பாங்க, அதுக்கு மேலேயும் நீங்க அதுல ப்ரெஷர் போடுறீங்க. சரி நான் வெட்டி போட்டு தர்றேன்னு சொல்றாங்க. 72 மணி நேரத்துக்கு மேல தாண்டின பிறகு போர்டு மெம்பர்ஸ் முடிவு பண்ண முடியாது, தலைவர் தான், டைரக்டர் தான் முடிவு பண்ணணும். டைரக்டர் சினிமா டைரக்டர்ல போர்டு அவர் தான் முடிவு பண்ணணும்னு. பிடி ஆஷா மேடம் என்ன செஞ்சாங்க, திருப்பி ஒரு வாட்டி படத்தை பாருங்கன்னு சொன்னாங்கல்ல, அவங்க டைரக்டா ஆர்டரே பப்ளிஷ் பண்றேன்ட்டாங்க. அவங்க இரிட்டேட் ஆயிட்டாங்க. என்ன அது சம்பந்தம்லாம் வந்து இது மாதிரி சொல்லிட்டு படத்துல என்ன பாலிடிக்ஸ் அதெல்லாம் இல்லை, நான் வெளியே நம்ம ஆர்டர் போடுறேன்னாங்க. முதல்ல ஒத்தி வைக்கிறேன்னாங்க, அப்புறம் ஆர்டரே போடுறேன்னாங்க. ஆர்டர் போட்டாங்க. அப்படியே காத்துன்னு இருந்து அப்படியே விழுந்து சிஜிட்ட ஓடிட்டாங்க. இப்போ திட்டு 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 திட்டுன்னு ஓடி போய் ஐயோ ஆர்டர் போட்டாங்க, நீங்கள் ஏதாவது பண்ணுங்க, நீங்கள் ரிட்டர்னாக கொடுங்க, நீங்கள் ரிட்டர்னாக கொடுங்க, நான் வழக்கு எடுத்துக்கிறேன் விசாரணைக்கு. நம்ம வந்து உங்களுக்கு தெரியும் மென்ஷனிங் மாரி சொல்லணும் அர்ஜென்சியை. அது இடையில கூட போய் நீங்கள் சொல்லலாம், ஒரு 1 மணி வைக்கிறதுக்கு கூட நீங்கள் சொல்லலாம், இல்லை 1:30க்கு இறங்குவாங்க ஜட்ஜஸ் அப்படிங்க சொல்லலாம், காலைல 10:30க்கு சொல்லலாம். ரொம்ப முடியாத விஷயம்னா யாராவது ஆர்கியூ பண்ணி முடிச்சோன்னு ஒரு விஷயத்தை டைம் லைனில் ஓடிட்டு இருக்க விஷயத்தை சொல்லலாம். இதுக்கு அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இருக்கு, எப்போ வேணுமோ கேட்குற அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இருக்கு. பட் எப்போ வேணுமோ சொல்ற அதிகாரம் ஒன்றை கிடையாது. கோர்ட்டுங்கிறது அதுதான் சொன்னாங்க. அதுக்கடையில் இவங்க சுப்ரீம் கோர்ட் ஓடுறாங்க. இப்படியே ஏரோப்ளான் பிடிச்சி இப்படி மீனம் பார்க்க போகிறது, ஏரோப்ளான் பிடிச்சி டெல்லியை பார்க்க ஓடி இருக்குது. அங்கே ஓடணும்னா சுப்ரீம் கோர்ட் நினைச்சு ஹைகோர்ட்டை விசாரிக்கட்டும். இல்லை சுப்ரீம் கோர்ட் வந்து தனி நீதிபதிகள் தீர்ப்பே போதுமானதுதாங்கிறது அவங்களோட ஃபீலிங்ஸாக இருந்திருக்கு. இதில் போய் என்னங்க அரசியல் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு சுப்ரீம் கோர்ட்டை இருந்திருக்கலாம். ஏன்னா வி ஆர் லாயர்ஸ், பெண்டிங்காக இருக்கிற விஷயத்த இதுக்கு மேலேயும் பேசக்கூடாது. நாளைக்கு எப்படி வேணுமோ தீர்ப்பு வெளியாகலாம். அப்புறம் இன்னும் சிஜேட்டை இதே ஆர்குமெண்ட்டை திருப்பி வைக்கக்குள்ள சிஜே என்ன ஃபீல் பண்ணுறாரு, அவங்க வந்து திருப்பி ஒரு வாட்டி படத்தை பார்க்க தானே பெட்டிஷன் போட்டாங்க. சிங்கிள் ஜட்ஜ் வந்து ஏன் டைரெக்டாகவே படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு சென்சாருக்கு எப்படி உத்தரவிட்டாங்க அப்படின்ற கேள்வி வச்சாங்க. பட் நீதிபதிக்கு அதிகாரம் உண்டு, இன்ஹரண்ட் பவர் உண்டு. ஓகே, அதாவது அளபரியாத, இன்ஹரண்ட்னா அளபரியாத, ரைட் அப்படி கூட சொல்லலாம், வானளாவிய அதிகாரம். என்ன வேணுமோ ஆர்டர் போடலாம். நாங்கள் உட்காந்து நியூஸ் பேப்பரில் ஒரு விஷயத்த கூட சோமோட்டோவாக எடுத்து அவங்களே ஆர்டர் போடலாம்.
அப்படிதானே சிஎஸ் காரன் எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணாரு கடைசி நேரத்தில். ஆமா, பிடிக்க வர்ற போலீஸ் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணாரா இல்லையா? சிஎஸ் காரன் நீதிபதி, தெரியும். நீதியரசருங்க. ஆமா, பார்த்துருப்பீங்க அதெல்லாம். தெரியும். சட்டமானவர்கள்லாம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கங்க. எங்க போனாலும் இடிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும். ஓகேவா? அப்புறம் மறுபடியும் இப்ப 20 நாள் டைம் வேணும். எப்படி பார்ப்பாங்க? ஒரு வரியா பார்ப்பாங்களா உட்காந்து? ஏஐல போட்டா 1 மணி நேரத்துல பாத்துற போகுது. ஏஐ இந்த மாதிரி எல்லாம் கான்ட்ரவர்சியான விஷயங்கள்லாம் தட்டி விட்டு படத்தை ஓட்டுனா ஏஐ எடுத்து கொடுக்க தெரியல. இல்ல 20 நாள் வந்து படத்தை பார்க்கணும்னா இன்னொன்னு நான் நினைச்சேன். எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆனா விஜய்க்கு பிளஸ் பாயிண்ட் நினைக்கிறேன் நான். மொத்தத்துல இந்த படத்தை சும்மா விட்டுறதால ஓடி இருக்காது, குப்பையாயிருக்கும். இவங்களே பார்த்து ஓட விடுறதுதான்ப்பா. இல்ல மீனிங் இதுல ஒரு ஐடியாலஜி ஒன்று பண்றாங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்து இப்ப இந்த படத்தை விட்டா பிரச்சனை வரும்னு அவங்க இறங்குவாங்கன்னு. அவங்களுக்கு படத்துக்கு என்ன இருக்கு? அவங்க இந்த கூத்துக்கே வர மாட்டாங்க. அவங்க என்ன காசி செட்டில் வந்து டிக்கெட்டை கிழிக்க போறாங்க? அவங்க வேலை பூத்துல வேலைப்பா. அதுவே பட்டன் தானே, கிழிக்கிற வேலையும் இல்ல இங்க ஒண்ணா. அப்படி ஒரு புதுசா யோசிக்கிறாங்கன்னு சொல்ல வர்றேன். தாவேக்கான கேள்விகள் நான் வேற மாதிரி பேசுறேன். இதுக்கு வந்து நம்ம விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவோம், நாளைக்கு கமலஹாசன் படம் எடுத்தா கமலஹாசன் சப்போர்ட் பண்ணுவோம், ரஜினிக்கு சப்போர்ட் பண்ணுவோம். வேற நீங்க இப்ப கமலஹாசன் அவர்களுக்கு விஸ்வரூபம் 1 வந்து பிரச்சனை வந்தப்போ நான் இந்தியா விட்டே போறேன் அப்படின்ற மாதிரி அது ஜெயலலிதா அப்படி சொல்லிட்டு ஒரு பிரச்சனையுமே இல்ல. அந்த படத்தை சும்மா ஓடுறதால குப்பைதான் ஓடாது, அது அவருக்கே தெரியும். அவரே சொல்றாரு, நான் படம் எடுக்கிறதுல ஓடுறதுல எடுக்கிறதுல நான் ஒரு டாக்குமெண்ட்ரி ஆக்குறேன்னு சொல்லி. அவர்கிட்ட தான் கத்துக்கிட்டேன் அந்த வார்த்தையை. நான் பேசுறதெல்லாம் வீடியோ வியூஸ் போகணுங்கிறதுல எனக்கு ஆசை கிடையாது. போகுது இன்னொரு 40 வருஷம் கழிச்சு என் தலைமுறைகளை யாரோ ஒருத்தவங்க உன் பிள்ளைகள பேரணும் தட்டி பார்க்கக்குள்ள நான் நல்ல கருத்துக்களை பேசியிருக்கேங்கிறது ரீச் ஆனா போதும். எனக்கு வியூஸ் போகணும் அப்படின்றதுலாம் ஒன்றும் ஐடியா கிடையாது. அதே கமலஹாசன் கத்துக்கிட்டு தான். என் படம் நல்லா உடனே அவசியம் இல்லை. இன்னைக்கு தூக்கி போட்டு ஹேராம போட்டு பாரு, ஒரு டாக்குமெண்ட்ரி அது ஹேராம் படம். ஆமா, மியூசிக்கா இருக்கட்டும், ஒரு சினிமா எடுக்கிறோம், சினிமாகிராபி எடுக்கிறோம், ஹேராம் படத்தை வந்து ஒரு 10 முறை பார்த்தா தான் அந்த அறிவே வளரும். அந்த டெக்னாலஜியை பயன்படுத்த தெரிஞ்சிருக்கு பாருங்க. ஏஐ பத்தி பேசிட்டு இருந்தோமா, நேரா போய் அமெரிக்கா போய் ஏஐ படிச்சுட்டு வந்துட்டாரு. அடுத்த கட்டம் இல்ல, நகர்வுல இருந்துகிட்டு இருக்காரு என் மனுஷன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த விஷயம். கமலா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபேண்டசியா தன்னை மாத்தி போகணும்ல, அந்த ரொமான்டிசிஸா வாழ்றது, அது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. வயசாயிட்டுங்கிறது அப்கிரேட் ஆகும். இப்ப விஜய் அவர்களுக்கு இதுல என்ன நட்டம்? ஒரு படத்தை முடக்கினாலே ஒருத்தன் முடங்கிடுவானா? பார்த்தாரா 1000 படம் 2000 படம் முடங்கி கிடக்கால, முடங்கி விட்டான். கடன் வாங்கினா பேங்கில் தூக்கு மாட்டி தூங்குவான். பேங்காரன் தான் லோன்னு அலைய போறான். இதுல இன்னொரு வாதம் இன்னைக்கு ஹைகோர்ட்ல வச்சாங்க. 500 கோடி நாங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். ஜட்ஜி சொன்னார், நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பெருசா பண்ணிருக்கிறதுனால அது பிசினஸ், அதுக்காண்டி ஒரு தவறான விஷயத்தை நான் ஓபன் பண்ணணும்னு சொல்ல முடியாதுன்னு செம ஸ்டாண்டுங்க. ஜட்ஜோட ஸ்டாண்டை வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதோட உண்மையிலே இல்லை. நீங்க ரொம்ப ஆவேசமா லைக் பண்ணுவீங்க அது கோர்ட் வாட்சிங்ல. உங்க பிசினஸ் அது, நான் அப்படி பொறுப்பாங்க. எங்க அமேசான் நிறுவனம் எங்க மேல கேஸ் போடுறாங்க, அது உங்க பிரச்சனை. அது நீங்க தானே கான்ட்ராக்ட் போட்டிருக்கீங்க. நீங்க எப்படி சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் எப்படி குழந்தை பண்ணீங்க? வந்து தம்பி குழந்தை பிறந்த பிறகுதான் தம்பி அண்ணன் ஆம்பளை புள்ள பிறந்திருக்கு பொம்பளை பிள்ளைன்னு சொல்லணும். குழந்தைய பெக்காம குழந்தை பிறந்துட்டு பேர் வச்சு அவளே காணும் பிள்ளைக்கு பேர் வச்சான்னு கிராமத்துல பழமொழி சொல்லுவாங்க. கல்யாணமா அவளை பேர் வச்சா எப்படி? ஆம்பளை பிள்ளைய பிறக்கலாம், பொம்பளை பிள்ளைய பிறக்கலாம், எதுவாகணும் இருக்கலாம், குழந்தை இறந்து கூட போகலாம். நான் பேர் வச்சுட்டு நீ வளகாப்பு இடத்தை பொறுத்து பேர் என்ன காப்பு பண்ண போறேன், ஃபங்க்ஷனுக்கு ரெடியா தொட்டில் போட்டு ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்க முடியுமா? குழந்தை என்னைக்கு போறதுன்னு பார்ப்போம். சென்சார் போர்டு என்னைக்கிட்ட நீ ஓப்பன் பண்ணி படம் ரிலீஸ் பண்ற டேட் வச்சிருக்கீங்களா? அப்படி முன்கூட்டியே இதெல்லாம் சரி பண்ணிருக்கணும்ல. வெறும் விஜய் கிடையாது, இப்ப அரசியல் விஜய். ஏற்கனவே ஒரு படத்துக்கு ஒரு நேரம் தெரியுமில்ல, தலைவா. ஆமா, ஜெயலலிதா மாட்டேன். ஆமா, எதுக்காண்டி இந்த மிக்சி ஜார்லாம் போட்டு உடச்சி ஒரு கூத்து நடந்துச்சு இல்ல, அது வந்து இது நம்ம முருகதாஸ் பண்ண வேலை அது. அதாவது ஒரு விஷயத்த நீ ஐகான் பண்ணி செய்யக்குள்ள இன்னார்தான் டீஸ் பண்றீங்கன்னு தெரியும். அப்போ மறுபடியும் போய் காம்ப்ரமைஸ் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணீங்க. அதெல்லாம் கூட எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. நான் அப்படி கிண்டல் பண்ணதை எவனோ ஒருத்தன் படத்தை நம்பி போடுறான். இப்போ வக்கீலா இருக்கேன், நீனும் வக்கீலா இருக்கேன், நானும் வக்கீலா இருக்கேன், என்கிட்ட கொண்டாந்து கேஸ் கொடுக்குறான். நான் ஜட்ஜுக்கிட்ட ஒரு ஈகோனால அந்த கேஸை தோக்கடிச்சா பாதிக்கப்படுறது வழக்காடியில் பாதிக்கப்படும். எனக்கு என்ன ஈகோ? ஒரு நஷ்டமும் கிடையாது, ஒரு ஈகோவும் கிடையாது. ஈகோ இருக்கக்கூடாது. அட்வொகேட்டுக்கு ஈகோவே இருக்கக்கூடாது. எப்படியோ கையில காலில் விழுந்து பிறண்டு உருண்டு நம்ம வழக்காடிக்கு வந்து நீதி வாங்கி கொடுத்தா தானே இப்போ அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருப்பாங்க. உன்னை நம்பி பணம் கட்டிட்டு உட்காந்துருக்காங்க. அவன் விட்டு பல கோடி ரூபா சொத்தோட டாக்குமெண்ட்டை நம்ம வச்சிருக்கிறோம். சரிதான் நான் சொல்றேன். என்னோட பார்வை சரியா இருந்தா சரின்னு சொல்லுங்க, தப்புனா தப்புன்றது. அப்ப யாரோ நம்மளை கட்டி இப்போ கேஸ் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அந்த ஜட்ஜி என்னை பார்த்து முறைச்சிட்டாரு, இல்ல ஆர்டர் கொடுக்கல, நான் அவரை முறைச்சி ஜெயிக்க போறேன்னா ஏதோ பேசி ஐயா நடப்புது தான், ஏன் இதான் நடந்திருக்கு, இதான் நடந்திருக்கு, நீங்க பாருங்க ஏன்னா ஜட்ஜே பார்த்துருவாங்க. நீங்க பெருசா போட்டு அனத்த வேண்டியது நாங்க யார் மணிக்கணக்கா பேச போறா? ஐயா பார்த்து செய்யுங்க, அது வடிவில் தாங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றுமே பார்த்து செஞ்சு விடுங்கன்னா முடிஞ்சு போச்சு.
ஜட்ஜை போய் ட்ரிகர் பண்ணி நீ என்னப்பா பண்ண போற? ஒண்ணும் பண்ண போறது அவர் தான் இப்போ உத்தரவு கொடுக்குற மயிலாடுங்கிற எதிர்த்தாப்புல உட்காந்துருக்காரு. கடவுள்கிட்ட போய் ட்ரிகர் பண்ணுவியா? அப்ப விஜய் வந்து போயிட்டு ரிக்வஸ்ட் பண்ணாருன்னதை எல்லாம் கிண்டல் பண்ண, நான் கிண்டல் பண்ணலங்கிறது சொல்ல வரேன். புரியுது. அரசியல் ரீதியா நான் விஜய்க்கு 1000 தர்க்கங்கள் 1000 எதிர்ப்புகள் ஸ்டாம்பேர்ட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், மூச்சு விடாம பேசியிருக்கேன். ஆனா நீ ஒரு தமிழன் தமிழ் சினிமாவை நசிக்க நினைக்கிறத ஒத்துக்கவே முடியாது. சரி, ப்ரொடியூசர் பாதிக்கப்படுறாங்க, கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணி போறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. என்ன நம்பி பணம் கட்டணும், அவன் துக்கம் எடுத்து தங்கிடுவான். சரிதானே? ப்ரொடியூசர்ல பாதிக்கப்படுவான், எத்தனை டெக்னீஷியன் பாதிக்கப்படுவான், எவ்வளவு பேருக்கு சேலரி பெண்டிங் வச்சிருப்பாங்க. ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு தரம்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டவங்களாம் இருப்பாங்க. சினிமா ஒப்பந்தம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைட்டிங் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, லைட் மேன்லாம் சினிமா ரிலீஸ் பண்ணுறப்ப பணம் கொடுப்பாங்க. அதுலேயும் பாதி கம்பெனி கொடுக்காத கம்பெனி இருக்கு. சினிமாவில் சொல்கிறேன், சினிமா பாவையா ஏற்கனவே அது நசுங்கி புசுங்கி கழுத்தை உயிர்வாத தண்ணி குடிச்சு கிடக்கு. அதுல கூட பாலிடிக்ஸ் பண்ண நினைக்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. அரசியல் பண்ற இடம் தேர்தல், வாங்க பண்ணுவோம். பிஜேபி வாங்க, தவக வாங்க, திமுக வாங்க, ஏடிஎம்கே வாங்க, வேற என்ன கட்சி, பாமக வாங்க, எல்லா கட்சி, தமாக வாங்க, எல்லா கட்சியும் வாங்க. யாருக்கு ஓட்டு இருக்கோ ஓட்டு போடுவோம், யார் ஜெயிக்கிறாங்களோ முதலமைச்சர், அவ்வளவுதான விஷயம். வேற இதுல என்ன ஒரு அரசியல் பேச போறீங்க சொல்லுங்க? இல்லதான். இதுல என்ன திறன் ஆய்வாளர், அப்புறம் அவருக்கு என்னது விமர்சகர், ஒரு மண்ணாங்கட்டி தேவையில்லை. போயிட்டு ஓட்டை போட்டு பேசாம வந்துகிட்டு இருப்போம். யாருக்கு ஓட்டு போடுறோன்னு சொல்ல போறோமா? இல்ல, ஒன்றும் இல்லை. முதல்ல ஓட்டு போட்டி சரியா என்னன்னு நமக்கு தெரியாது. ஏதோ போட்டாச்சு, பில்லு வந்தாச்சு, கூடியாந்துட போறோம், அவ்வளவுதானே மேட்ரு. தானே சிம்பிளான விஷயம், அவ்வளவுதானப்பா நம்மளோட சக்தி. நம்ம ₹1 காயின் பாக்ஸ் பேர் ஓட்ட போட்டுட்டு தொலைதூரப்பு சாதன அளவுக்கு ஏன் பேசிக்கிட்டு சேட்டலைட் லெவல்ல, அது ஒண்ணுமே இல்லை. எனக்கு அதுல உடன்பாடும் இல்லை. நான் இன்று முதலமைச்சர் யாரு? முதலமைச்சர் இவரு. நான் அடுத்த வாட்டி ஜெயிச்சா இவர் முதலமைச்சர், இவர் ஜெயிக்கலன்னா வேற முதலமைச்சர். இவ்வளவுதானே அரசியல் விதம், இவ்வளவுதானு கேட்டேன். அதே தான் விஜய்க்கும் சொல்றேன், நீங்க முழு அரசியல்வாதியா வாங்க. வர்றதுக்குள்ளேயே தீய சக்தி தூய சக்தி அப்படிலாம் பகைமையை சம்பாரிச்சு அரசியல் பண்ண முடியாது. ஐ திங்க் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று சொல்கிறேன். இன்றைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள்ட்ட ஓப்பன் டாக் சொன்னார். ஏதோ இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்தது, ஏதோ நீங்கள் நல்ல சிஸ்டமேட்டிக் இருந்தால் சொல்லுங்கள், நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு சொன்னார். உங்களுக்கு எதுவும் நல்ல ஐடியாலஜி இருக்குது ஒரு விஷயத்துலன்னா, நீங்கள் எதிர்கட்சி தலைவர் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட நினைக்க வேண்டாம், சொல்லுங்கள், நான் எக்ஸிக்யூஷன் நல்ல இதாக இருந்தால் எக்ஸிக்யூஷன் பண்ணுறேன்னாரு. இதுவே நாகரிகம். இதே காமராஜர் சொன்னாரு, ஜெயிச்சுட்டாங்க, ஓட்டுப்பட்டியில் ஏதோ விசங்கம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னப்ப இது என்ன பேச்சுங்கிற என்ன, போன வாட்டி நம்ம ஜெயிச்சோம், அது அவங்க சொன்னாங்க. ஒரு இப்பதானே வந்திருக்காங்க, ஒரு 6 மாசம் ஆகட்டும், 6 மாசம் ஆகட்டும், அப்புறம் குறைய பேசுவோம். இதுதான் அரசியல். ஜெயலலிதா ஜெயிச்சுட்டாங்க, தோல்வி டிஎம்கே. முதல்வர்கிட்ட என்ன, அவர் முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய ஐயா கருணாநிதி ஐயாட்ட கேட்குறாங்க, என்னாச்சு ரிசல்ட் அப்படின்னு. வாக்களித்த மக்களுக்கு மகிழ்ச்சி எனில் வாக்காளனாக எனக்கும் மகிழ்ச்சினாரு. முடிஞ்சு போச்சு இல்ல? இவ்வளவுதான் அரசியல் ஸ்பீச்சு, நாகரிகம் இவ்வளவுதான். அதை விடுத்துட்டு நம்ம இப்ப வர்றதுக்குள்ளேயே நம்ம ஏடாகூடமா எல்லாரையும் புகழ்ச்சி வச்சுக்கிட்டு அவ்வளவு நல்ல அரசியல் இல்லை. ஒரு மிகப்பெரிய கோபத்தின் உச்சம், நல்ல மனுஷன் இறந்த பிறகு விஜயகாந்த் இருக்க உள்ள போட்டு கழிவுகளே எல்லாம் ஊத்தி வாருன்னு வாரினாங்க. ஆனா அவரோட யதார்த்தம் வந்து இங்க ட்ரிகர் ஆயிடுச்சு. கேஷுவலா பேசணும்னு நினைச்சாரு, அது பெரிய சிக்கலை கொண்டு விட்டுருச்சு. ஆனா அவருக்கு வந்து படம் ரிலீஸ் இதெல்லாம் பிரச்சனை இல்லை. தருமபுரம் படம் எடுத்தாரு எலெக்ஷன் முன்னாடி, வந்ததும் தெரியல போனதும் தெரியல. பட் இப்போ அவங்க பையன்லாம் நடிக்க வந்திருக்கிறாங்க. அவங்க பையன்லாம் முன்னாடி பேசுனதோட இப்போ நல்லா முதிர்ச்சியா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னாடிலாம் ஒரு மாதிரி சின்ன பிள்ளையா பேசினாங்க, இப்போ முதிர்ச்சி, நல்லா டெவலப்மெண்ட் ஆகி வரணும். அதுதானங்க அரசியல், அதுதானங்க நாகரிகம். ஏன் சீமானுடைய தகப்பனார் இறந்து போயிட்டாரு, இன்றைய முதல்வர் ஃபோன் பண்ணி பேசலையா? அப்பா இருந்துட்டாரு கேள்விப்பட்டேன், யாருங்களா தெரியப்படுத்துன்னு. சீமானு கடையில் உடம்பு சரியில்லாம போச்சு, ஃபோன் பண்ணி கேட்கலையா? ராமதாஸ் ஐயா ஹாஸ்பிட்டல் போய் படுத்திருந்தாரு. ராமதாஸ் ஐயா எல்லா தலைவர்களும் போய் பார்த்தாங்க விஜயை தவிர. அப்ப விஜய்கிட்ட கத்துக்க வேண்டிய விஷயம் இருக்குல்ல, அவர் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்குல்ல. அப்ப சொல்றவங்கள்ட்ட கொஞ்சம் எடுத்துக்கணும் தானுங்கிறேன். கரெக்ட் தானே நான் சொல்றது? எல்லாரும் போய் ராமதாஸ் ஐயா ஏன் பார்த்தாங்க? அவர் சீனியர், அரசியல் நாகரிகம், சீனியர். தைலாபுரத்துல உட்கார்ந்து கூட்டணி பேசுற ஒரே கட்சி தலைவன் ராமதாஸ் மட்டும் தான். இன்னைக்கு வரைக்கும் அந்த சேர் அவுட் எழும்பல. இது தேர்தல் அறிக்கிட்டலப்பா, எல்லாம் குய்யமுறைன்னு திருவிழா கடை மாதிரி நிக்கிறாங்க. அப்படியே உட்காந்துருக்காரு, பலூன் போட்டு இப்படி பந்து போட்டு விளையாடுவாரு, நீச்சல் அடிப்பாரு போயிட்டு. அவருடைய ஆளுமை அவருக்கு தெரியும். எனக்கு அன்புமணி அண்ணா மேலாம் அதான் வருத்தம். அப்போட அனுசரிச்சு அப்படி போய்க்கலாம்ல, என்ன இருக்கு? யார்கிட்ட கொடுத்துட்டு போறாரு, எங்க கொண்டு போயிட போறாரு? அன்புமணி இந்த பாஜக தான் விளையாண்டு விட்டது, ட்ரிகர் பண்ணி இழுத்து விட்டது. பார்த்தேங்க எப்படிப்பட்ட மாம்பழ கட்சியே இந்த பாடுபடுத்துறாங்க. நீங்க இப்பதான் 2 எலிபெண்ட் இருக்கு. இன்னும் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிச்சு
எல்லார்ட்டையும் அனுசரித்து போகிற போக்கை வளர்த்து ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றி பெறுவதற்கு என் மனதார வாழ்த்துகிறேன். நன்றி. நன்றி.